திருச்சி சூர்யாங்கிற அந்த தம்பி முதல்ல வந்து ஒரு கட்சிக்கு போனால் அந்த கட்சிக்கு முதல்ல விசுவாசமாக இருக்கணும். நம்பி தான் உன்னை ஒருத்தர் கட்சியில் சேர்த்துறாங்க. கட்சியில் சேர்ந்து வெளியே தூக்கி போட்டு அடுத்த நாளே அந்த கட்சியை பற்றி வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு யூடியூப்பாக போய் உட்காந்துக்கிட்டு கணவனுக்கும் மனைவிக்குமே முதல்ல வந்து அப்படி ஒற்றுமை இருக்கா? ஒரு கணவனை வந்து முழுக்க எல்லா இடங்களிலும் ஒரு மனைவி பாராட்டி கொண்டா இருக்கிறார். அதில் மனைவியை வந்து கணவனை எல்லா இடங்களிலும் பாராட்டிகிட்டே இருக்கிறான். 4 பேர்த்திட்ட ஐயோ கூட வாழ முடியலடா அப்படின்னு புருஷன் சொல்லுவான். இதை நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தீர்களா உங்கள் கணவர் எல்லாரிடம் போய் உங்களோட வாழ முடியாது என்று சொல்கிறார் அப்படின்னு ஆடியோ லீக் பண்ணினா எப்படி இருக்கும்? அதே ஒரு மனைவிகிட்ட போய் மனைவியை பற்றி கணவன்கிட்ட பார்த்தீங்களா உங்கள் மனைவி உங்களை கண்டபடி இந்த ஃபோனில் திட்டிருக்காரு அவருடைய தோழிகிட்ட அப்படின்னு அந்த ஆடியோ லீக் பண்ணால் எப்படி இருக்கும்? இதைத்தான் இந்த மதன் ரவிச்சந்திரன் போன்றவர்கள், திருச்சி சூர்யா போன்றவர்கள், அண்ணாமலையே இதெல்லாம் வந்து செஞ்சு இப்பொழுது அவமானப்பட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எவ்வளவு தரம் கெட்டதாக குறைக்க முடியுமோ அந்த தரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ பொதுவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிலீக்ஸ் அப்படின்னு ஜூலியன் அசாஞ்சே அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணார். சில ரகசியமாக இருந்த தகவல்கள் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணார். அது உலக அளவில் விக்கிலீக்ஸ் என்று பிரபலமாச்சு. அதை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் டேபிள் கடையிலேருந்து உருகிட்டு வந்தது, டேபிளுக்குள்ளேருந்து திருடிட்டு வந்தது, உயரதிகாரிகள்கிட்டருந்து டேபிள்லேருந்து திருடிட்டு வந்த டேப்பு, அப்புறம் மற்ற பத்திரிகை அலுவலகத்தில் பத்திரிகை செய்தியாளர்கள் ஊடகங்களெல்லாம் எழுதி கட்டுரை எழுதி வச்சுருப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து உருகிட்டு வந்து பொதுவெளியில் நான் தான் லீக் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டாங்க. ஸோ இது வந்து உடனே இவங்க ஜூலியன் அசாஞ்சே ரேஞ்சுக்கு ஃபோட்டோவில் எடுத்து அந்த இதெல்லாம் போட்டு பில்டப் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து அரசனுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் அதை பற்றின இதெல்லாம் வந்து பண்ணாருன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதுவே சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம். ஆக நம்ம அந்த ஜூலியன் அசாஞ்சே வந்து வெளியிட்ட அந்த தகவல்களால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொஞ்சம் பட்டியல் வெளியிட்டாங்கன்னா அது நம்ம பார்க்கலாம், அது நன்மை இருந்தால் ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க வந்து இப்போ டேபிள் கடையில் இருக்கிறது, குப்பை கூடையில் இருக்கிறது திருடிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து வேறு அவங்க இன்னொருத்தர் பாக்கெட்டில் இருக்கிறத திருடிட்டு வந்தெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ வந்து புது ட்ரெண்ட் என்னென்னா, சாதாரணமாக ஒரு மனுஷன் எல்லாமே ஃபோன் பேசுகிற எல்லா ஃபோன்லேயும் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்தால் நிர்வாகிகளுக்குள்ளேயே வந்து கட்சி தலைமை பற்றின சில எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. எதிர்மறையான எண்ணம்னா நெகட்டிவானதில்லை, அவருக்குன்றது எதிர்கருத்து இருக்குது இல்லைங்களா? என்னப்பா தலைமை இப்படி பண்ணுது, அப்படி செய்யலாம், இப்படி சொல்லலாம், அதை செஞ்சுருக்கலாம், எதை செஞ்சுருக்கலாம். அப்புறம் அவங்க வெளியில் பல பேர் இடத்துல பேசுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தலைமை இருக்குது, நான் கட்சி தலைமைக்கு ஆதரவாக நம்ம நிலைப்பாடு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். நம்மகிட்டே கூட சொல்லுவாங்க, நீங்கள் பத்திரிக்கை ஊடகங்களால் இருக்கிறீங்க, அவரை போய் இப்படி ஆதரிக்கிறீங்க, அவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேசும்போது நமக்கு என்னங்க பண்ணுறது, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுமாங்க, நமக்கு தேவை வந்து இந்த கொள்கையில் வந்து நிலைநாட்டினா போதும், இப்படி தானே பேசுவோம். இப்படி சாதாரணமாக பிறரிடம் பேசுவது, நண்பர்களுக்குள் பேசுவது, கணவன் மனைவிக்குள் பேசிக்கொள்வது, காதலன் காதலிக்குள் பேசிக்கொள்வது, நண்பர்களுக்குள்ளே பேசிக்கொள்வது, கட்சிக்காரர்களிடையே பேசிக்கொள்வது, இது எல்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களா, இதுக்கு பேர் லீக்ஸ்ன்றானுங்க. இதுக்கு பேர் லீக்ஸ் இல்லைடா, சாக்கடையை வந்து ஒழுகுதுன்னு அர்த்தம். சாக்கடையை கொண்டு முகத்தில் நீங்கள் உங்கள் சாக்கடையை அந்த யாருடைய சாக்கடையை எடுத்து உங்கள் முகத்தில் நீங்கள் வந்து விட்டுக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதுக்கு பேர் லீக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு வேறு ஏதாவது பேர் தான் வைக்கணும். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வந்து இப்போ மது என்பது வந்து இங்கே வந்து அரசாங்கம் விற்கிது. தமிழ்நாட்டில் மதுவை அரசாங்கம் வந்து வீதிக்கு விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வச்சு விநாயகர் கோயிலுக்கு ஈடாக எண்ணிக்கையில் வந்து விற்றுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் மது குடிச்சிட்டாங்க, ஐயோ மது குடிச்சிட்டாரு பாருங்கள், ஐயோ மது குடிச்சிட்டாருங்க, இவர் மது குடித்து விட்டு பேசுவதை பாருங்கள், இவர்கள் மது குடித்து கொண்டு ஆடுவதை பாருங்கள்னா, ஏன்னா கவர்மெண்ட்டே விற்கிது, அவன் குடிக்காமையாக இருப்பான், அது அவன் ப்ரைவசி. அப்போ கவர்மெண்ட்டை போய் கேள்விகள், நீ அரசாங்கத்தை போய் நீ எப்படா நீ வந்து மக்கள் வரி பணத்தில் இப்படி குடியை வந்து நீ வந்து ஊருக்கு விற்றுக்கிட்டு இருக்கியே, டார்கெட் வச்சு விற்கிறையே, ஏன் இத்தனை கோடிக்கு வந்து இந்த சேல்ஸ் குறைஞ்சது, சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு என்ன வேலைன்னு பார்த்து விற்றுக்கிட்டு இருக்கீங்களே, அதை கேள்வி கேட்கறதுக்கு இவர்களுக்கு துப்பில்லை, வக்கில்லை. ஆனால் மது குடிப்பவர்களை பார்த்து இவர்கள் வந்து குற்றச்சாட்டு. இது எப்படின்னா, கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவங்ககிட்ட 10 ரூபா டிப்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டான்னா ஊழல்மா, கீரைக்காரம்மா 2 ரூபா கூடுதலாக கேட்டால் மோசடிம்மா. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு போகிற முதல்ல அரசியல்வாதியை அவனை கண்டு கை கட்டி நின்று வாய்ப்போத்தி நின்றுட்டுருப்பான். இதுதான் இவனுடைய அடிமைத்தனம், கொத்தடிமைத்தனம். இதுபோல தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழல் செய்ய அரசியல்வாதிகளாக கேள்வி கேட்க மாட்டான். மது விற்கிற அரசியல்வாதியை அரசாங்கத்தை கேள்வி கேட்க வக்கு இல்லாத முதுகெலும்பு இல்லாதவர்கள் மது குடிப்பவர்களை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனை பெருசாக காமிச்சிட்டு இருப்பான், அவனை பெரிய குற்றவாளி ஆக்கிட்டு இருப்பான்.
ஆக தவறு எங்கே இருக்குது, யார் இதற்கு ஆணிவேர் மூலவேர் என்று அதை காட்டாமல் பாதிக்கப்பட்டவனை வந்து நீங்கள் வந்து அவனை முன்னிறுத்தி இவன் இப்படி செஞ்சுட்டான் பார்த்தீங்களா, அவன் இப்படி செஞ்சுட்டான் பார்த்தீங்களா அப்படிங்கிறதா இருக்குது. அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரோ அவர்கள் வந்து கணவன் மனைவிக்குள் காதலன் காதலிக்குள் திருமணமாக போவர்களுக்குள் பேசிக்கொள்கிற பேச்சுக்களை எல்லாம் கொண்டு வந்து அதை எடுத்து அது காவல்துறை எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். காவல்துறை கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருந்து இந்த வீடியோ வந்து அந்த ஆடியோ லீக் ஆகிருக்குது அப்படின்னு சாட்டையோட ஆடியோ போடுறாங்க. அது காவல்துறை கையில் அது ஃபோன் இருக்குது. அது எப்படி திருச்சி சூர்யாவுக்கு போகுது? சாட்டை துறைமுகனும் திருச்சி, அந்த வருண் ஐபிஎஸ் என்கிறவரும் திருச்சி, அதற்கு பிறகு வந்து திருச்சி சூர்யாவும் திருச்சி சூர்யா இப்போ தற்பொழுது வந்து அப்போ வருண் ஐபிஎஸ்க்கும் திருச்சி சூர்யாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா. ஆக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டுமொத்தமான பக்குவம் இல்லாத ஒரு தங்கள் கடமையை மறக்கின்ற நெறிமுறை தவறுகின்ற அதிகாரிகள், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்ட அரசியல்வாதிகள். இப்போது இந்த திருச்சி சூர்யாங்கிற அந்த தம்பி முதல்ல வந்து ஒரு கட்சிக்கு போனால் அந்த கட்சிக்கு முதல்ல விசுவாசமாக இருக்கணும். இப்போ அதிமுகலேருந்து திமுக எவ்வளோ பேர் போயிருக்காங்க, திமுகலேருந்து அதிமுக எவ்வளோ பேர் போயிருக்காங்க. அரசியல் வியூகங்களை வேணால் அந்த தலைமைக்கு சொல்லுவாங்களே தவிர தனிப்பட்ட பர்சனலான அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இரண்டு தரப்புலையுமே பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. அது அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட பர்சனல், அதையெல்லாம் வெளியில் சொல்லி அதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார்கள். பொதுவாக இது வரைக்கும் அப்படி செஞ்சது கிடையாதுன்னு வச்சுக்கலாம். 1-2 இருக்கலாம். ஆனால் என்னென்னா எந்த கட்சிக்கு போனாலும் விசுவாசமாக இருப்பது அப்படிங்கிற கொள்கையில் இருப்பாங்க. அது வந்து பாராட்டத்தக்கது. சேகர்பாபு அதிமுகவில் இருந்தார், அவர் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார். திமுகவுக்கு போனால் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கார். இப்படி எல்லா தலைவர்களுமே நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த திருச்சி சூர்யாங்கிற பையன் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் கட்சியிலேருந்து வெளியே வந்து அந்த கட்சியவே காரி துப்பிட்டு இருக்காரு. இதைத்தான் வந்து பல வேளைகளில் வந்து இந்த சவுக்கு சங்கர் செஞ்சார். சவுக்கு சங்கர் ரொம்ப நெருங்கிய நண்பர்களோடு நெருங்கி இருப்பார். அதன் பிறகு அவங்களை பற்றி அவதூறு பரப்புவார். முதல்ல அதிமுகவோட நெருக்கடி ரொம்ப நெருங்கி இருந்தார். திமுகவை பற்றி ரகசியங்களாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அதிமுக சார்ந்த அதே போல் வெகுஜன ஊடகங்கள் பத்திரிகையினுடைய முதலாளிகள்லாம் சந்தித்து இவர் பேசி நிறைய 2 தகவல் இவர் கொடுப்பார், 10 தகவல் அவர் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்கு இவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். அவர் திமுகவுக்கு நான் வந்து தகவல் தர்றேன் சொல்லி திமுக கிட்ட போய் நின்று கடைசியில் திமுகவுக்கும் எதிராக நின்னார். ஆக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் திருச்சி இந்த சூர்யாங்கிற தம்பியும் பண்ணுறாரு. ஸோ எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து அந்த கட்சியை பற்றி வெளியே வந்து அடுத்த செகண்டே உனக்கு தெரியுமாடா, என்ன தெரியுமாடா, அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது, இந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது, அவன் அப்படி பண்ணா எப்படி பண்ணான்னா இதில் என்ன நீங்கள் வந்து ஒரு விசுவாசம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை. விசுவாசம் கூட வேண்டாங்க, அடிப்படை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்பி தான் ஒன்று ஒருத்தர் கட்சியில் சேர்த்துறாங்க. கட்சியில் சேர்ந்து வெளி தூக்கி போட்டு அடுத்த நாளே அந்த கட்சியை பற்றி வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு யூடியூப்பாக போய் உட்காந்துக்கிட்டு அவன் பேசின ஆடியோ இவன் பேசின ஆடியோ எல்லாத்து ஃபோனில் ரெக்கார்டிங் இருக்குப்பா, எல்லோரும் தான் பேச செய்வாங்க. அவள் என்ன கான்டெக்ஸ்டில் பேசினா, என்ன கருத்தில் பேசினா, எதற்காக பேசினாலாம் இருக்குல்ல. கருத்து வேறுபாடே இல்லாமல் இருக்க முடியாது. அரசியல் கட்சியில் தொண்டர்கள் வந்து மேல்மட்ட அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கட்சியில் அவன் இணைந்திருப்பதற்கு அந்த கட்சியினுடைய தலைமை சொல்கிறது எல்லாத்தையும் பொம்மையாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு அந்த கட்சியில் இல்லை, ஒரு கொள்கைக்காக அந்த கட்சியில் இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த கட்சியில் இருப்பான். அப்போ கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டி காட்டுறது, பேசுறது, வெளியாட்களில் பேசுறது ரொம்ப இயல்பான விஷயம். கணவனுக்கும் மனைவிக்குமே முதல்ல வந்து அப்படி ஒற்றுமை இருக்கா? ஒரு கணவனை வந்து முழுக்க எல்லா இடங்களிலும் ஒரு மனைவி பாராட்டி கொண்டா இருக்கிறார். அதில் மனைவியை வந்து கணவனை எல்லா இடங்களிலும் பாராட்டிகிட்டே இருக்கிறான். 4 பேர்த்திட்ட ஐயோ கூட வாழ முடியலடா அப்படின்னு புருஷன் சொல்லுவான். இதை நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்தீர்களா, உங்கள் கணவர் எல்லாரிடம் போய் உங்களோட வாழ முடியாது என்று சொல்கிறார் அப்படின்னு ஆடியோ லீக் பண்ணினா எப்படி இருக்கும்? அதே மனைவிகிட்ட போய் மனைவியை பற்றி கணவன்கிட்ட பார்த்தீங்களா, உங்கள் மனைவி உங்களை கண்டபடி இந்த ஃபோனில் திட்டிருக்காரு அவருடைய தோழிகிட்ட அப்படின்னு அந்த ஆடியோ லீக் பண்ணால் எப்படி இருக்கும்? இதைத்தான் இந்த மதன் ரவிச்சந்திரன் போன்றவர்கள், திருச்சி சூர்யா போன்றவர்கள், அண்ணாமலையே இதெல்லாம் வந்து செஞ்சு இப்பொழுது அவமானப்பட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எவ்வளவு தரம் கெட்டதாக குறைக்க முடியுமோ அந்த தரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடியது திமுக கழகம் என்பது தெரியும். அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஆடியோ லீக் பண்ணுறாங்க. அப்போ ஆடியோ லீக் பண்ணுற வழியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேடைகளை பேசுவாங்க. ஒன் நைட் ஸ்டெல்லா, அப்புறம் வந்து வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இவங்களை போன்றவர்களாக வச்சு எதிராளியை பற்றி பேசுகிற செல்வி ஜெயலலிதாவை பற்றி இவர்கள் பேசாத பேச்சா. எனவே இதற்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடியது திராவிட இயக்கங்களாக, திராவிட அமைப்புகளாகத்தான். அதிலும் குறிப்பாக பாலியல் புகார்கள், பாலியல் குற்றச்சாட்டுகளை ஆயுதங்களாக கொண்டு தாக்குறது. இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, இளையவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், நேர்மையான அரசியலை தர வேண்டும், தூய்மையான அரசியலை தர வேண்டும், தமிழர்களுடைய முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு கோரிக்கையோட பேராயுதங்களோட களத்தில் நிற்கிறாங்க. இவனுங்க பொம்பளைகளை தூக்கிட்டு போய் நிற்கிறானுங்க. பொம்பளை பாலியல் குற்றச்சாட்டுகளை, அப்புறம் வந்து நீங்கள் சவுக்கு சங்கர் மேலே கஞ்சாவுக்கு தூக்கிட்டு போயிட்டு எதிர்ப்பதற்கு ஆயுதங்கள் இல்லாத போது இது போன்ற இழிவான ஆயுதங்களை வைத்து தாக்கும் முறை வந்து அரசியலுக்கு மிகப்பெரிய அவமானம், பின்னடைவு. இதுவும் அரசியலுக்கு ஆரோக்கியமற்ற, இது வந்து ஒரு புற்றுநோய் போன்றது. இதை முழுமையாக அறுத்தறிவை தர வேறு வழிகளை, இது போன்ற புற்றுநோய் எண்ணங்களை முழுமையாக அறுத்தறிய வேண்டும். இதுதான் சமூகத்துக்கு தேவை. எனவே சமூகத்தினர் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் சமுதாயம், தமிழர்கள் இது
போன்ற அற்பத்தனமான கேவலமான இது போன்ற பாலியல் புகார்களை, அதுவும் அவருடைய குடும்ப உறவுகளை வைத்தே செய்யக்கூடியது. இவர்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திருச்சி சூர்யாவுடைய குடும்பத்தினர் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதையெல்லாம் அவர்களெல்லாம் இதெல்லாம் வரவேற்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பண்பாடுமிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க முடிகிறது. இப்படி பிறரை பற்றி, பிற கட்சியினரை, அரசியல் கட்சியினரை பற்றி யூடியூப்பில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு தெரிய வரும். இதுதான் உங்களுடைய பண்பாடா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சுபவீரபாண்டியன் போன்றவர்களெல்லாம் என்ன சொல்கிறார், நான் ஸ்ரீவித்யாங்கிற பொம்பளை அனுப்புகிறான்டா, அனுப்பி உங்களை பேச வைக்கிறேன்டாங்கிறார். இல்லையா, நீங்கள் சண்டை போடணும்னா நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக சண்டை போடணும். ஒரு பெண்ணை விட்டு பேச வைக்கிறேன் என்பது எப்படி இருக்கும்? ஸோ இப்போ இவனுடைய இந்த திராவிட இயக்கத்தினுடைய பின்புலத்தில் வந்த திருச்சி சிவாவினுடைய மகன் திருச்சி சூர்யா, இந்த சுபவீரபாண்டியன், இவங்களாம் தாட் ப்ராசஸ் பாருங்கள். யார் எடுத்து பேசினாலுமே அவர்களை வந்து பாலியல் சொல்லி அவதூறு செய்வது அப்படிங்கிறது. ஆனால் இவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய குறிப்பாக வந்து ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மீது சொன்ன புகாரும் குற்றச்சாட்டும் நடந்த தகராறு உலகத்துக்கே தெரியும். அதே போல் சுபவீரபாண்டியன் பற்றி பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய புகார்கள் உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொய் பேசுகிறார்கள் அப்படிம்பாங்க. ஆனால் இவர்கள் அடுத்தவர்களை பற்றி பூரா பொய்யாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனவே அவரவர்களுடைய பிரைவசி என்கிற தனிப்பட்ட ஒரு வாழ்வியலில் நம்ம வந்து இதே சுபவீரபாண்டியன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தலையிடுவதற்கு நம்ம விரும்பவில்லை. திருச்சி சிவாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தலையிடுவதற்கு விரும்பவில்லை. அவர்களுடைய பிரைவசி அது வந்து வெளியில் கொண்டு வந்தது அவர்கள் யாரோ ஒருத்தர் தான் வெளியே கொண்டு வர்றாங்க, நம்மளாக போய் கொண்டு வரோம். எனவே பிறருக்கு துன்பம் இல்லாத, பிறருடைய சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாத பிரைவசியான அவர்கள் விருப்பங்களை எல்லாம், அவருடைய வாழ்வியல் முறையில் முரண்பாடுகள் இருக்கலாம். ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கலாம், திருமணம் பண்ணியிருக்கலாம், அவர்கள் விலகி இருக்கலாம், அவர் வேறொருவர் திருமணம் செய்திருக்கலாம், இன்னொருவர் வேறொரு திருமணம் செய்திருக்கலாம். இதெல்லாம் வந்து அவருடைய தனிமனித உரிமை. நீங்கள் வந்து அப்படி பார்க்க போனால் இங்கே வந்து திருச்சி சூர்யா சொல்லக்கூடிய ஒரு இந்த யோக்கியமான, நேர்மையான, ஒழுக்கமான அப்படிங்கிற அந்த கட்டத்தில் திருச்சி சூர்யாவே முதல்ல நிற்க முடியுமா? நின்றுருக்காரா? அவருடைய வாழ்வியலை பூரா நம்ம எடுத்து ஸ்கேன் பண்ணி வேணால் பார்க்கலாம். நிற்க முடியுமா? அவங்க அப்பா நின்றுருக்காரா? அவங்க குடும்பத்தில் யாராவது நின்றுருக்காங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அதனால தான் சொல்கிறோம், இந்த ப்ரைவசி அப்படிங்கிறவங்க அடுத்த ப்ரைவசியில் முதல்ல தலையிடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறது. அதுதான் அரசியல் நாகரிகம். கருத்தியல் ரீதியாக மோதுங்க, எதிராளியை அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கு கருத்தியல் ரீதியாக வீழ்த்துவது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அடுத்தவனுக்கு லஞ்சம் கொடுக்கறது, ஊடகங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது, வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது, பாலியல் புகார்களை தூக்கிட்டு ஆயுதமாக கொண்டு வர்றது, அவதூறு பரப்புவது, இந்த ஆயுதங்களை வைத்துத்தான் நீங்கள் கொள்கை ரீதியாக வலுவாக இருக்கக்கூடியவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் விரைவில் எழுந்து போவார்கள். இதுதான் இதுவரை இயற்கை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாடம். அதுதான் இயற்கை உண்மையும் கூட. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.